ஆண்டவர் ஒருவர் கையிலே 5 தாலந்து கொடுத்தார், இன்னொருவர் கையிலே 2 தாலந்து கொடுத்தார், இன்னொருவர் கையில 1 தாலந்து கொடுத்தார். இவர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேட்கிறாரு, நான் கொடுத்த தாலந்து வச்சு நீ என்ன பண்ண? 5 வாங்கணும் சொல்றான். நான் 5 கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் இன்னும் 5 என்ன பண்ணிருக்கிறேன், அது மூலமா சம்பாதிச்சு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன்றாரு. கவனிங்க, தன்னிடத்தில் இருக்கிற திறமையை பயன்படுத்துகிறவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். அப்படியே சும்மானா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆண்டவர் பாருங்க, 5 தாளந்தை பயன்படுத்தி 10 சம்பாதிச்சான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன் என்னாரு. அடுத்தது இன்னொரு ஆள் கிட்ட வராரு, நீ என்ன பண்ண? அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க 2 தாளந்து கொடுத்தீங்க, நான் அதை 4 ஆக்கி இருக்கிறேன். ஆண்டவர் பாராட்டுறாரு, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அடுத்தது 1 தாளந்து வாங்கணும் கிட்ட வர்றாரு. வந்தா அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஒன்ன பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய பாடா போச்சு. எப்போ நீங்க வரத்துக்குள்ள தொலைச்சு சொல்லிட்டு பயந்து இதை பத்திரமா வச்சிருந்துருக்கிறேன், இந்தாங்க உங்களுக்கு என்ன. அவன் நினைச்ச ஆண்டவர் பாராட்டுவாரு. நான் எப்படியோ இதெல்லாம் பாருங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க, 5 தாளந்து யூஸ் பண்றவன பார்க்கும்போது சொல்லுவாங்க, பாரு நீ ரொம்ப பண்ற, லாஸ் யூஸ் ஆக போகுது, அப்பதான் தெரிய போகுது. இல்ல 2 தாளந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிருப்பாங்க, பி கேர்ஃபுல், இருக்கிறத விட்டுற போற, நான் 2 4 ஆக்குறேன்ட்டு இருக்கிற 2 விட்டுற போற. ஆண்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற தாளந்த நாம் இழக்கக்கூடிய அளவுல கொடுக்கல. நமக்கு கொடுத்திருக்கிற தாளத்தை தேவன் எப்படி கொடுத்துக்கிறாரு, நம்ம அதை இழந்து போக இழக்கிற மாதிரி கொடுக்கல, அதை பெருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகள் எப்படி கொடுத்திருக்காருன்னா, நாம் அதை இழந்து போகிற மாதிரி கொடுக்கல, அதை வைத்து டெவலப் பண்ணக்கூடிய அளவுல தான் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம வச்சுக்கோங்க. நாம நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, பி கேர்ஃபுல், போயிட போகுது, 2 போயிடும். இல்ல இவன் அப்படிதான் நினைச்சுக்கலாம், 1 வாங்கணும் இந்த 1 வச்சிருந்து நான் ஆண்டோட இந்த பாருங்க உங்களுக்கு அப்படின்னு காட்டிட்டேன்னா போதும், ஆண்டோட எல்லாருக்கும் கை தட்ட போறாரு எனக்காக. இவன் நினைச்சிருப்பான், 1 வச்சு இவன் பேசியிருப்பான், 2 4 ஆக்குறவனை பார்த்து பேசியிருப்பான். அதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த 1 ஒழுங்கு அவர்கிட்ட ஒப்படைச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுங்களா, பொல்லாத சோம்பல் உள்ள ஊழியக்காரன். இவன் ஏன் அப்படி இருந்தானா, 1 தாளந்து வாங்கணும், பொல்லாதவன், கெட்டவன், நல்லவனே கிடையாது இவன். 2வது இவன் ஏன் இதை டெவலப் பண்ணா, சோம்பேறித்தனம். நான் சொல்றேன் கேளுங்க, வயசாயிட்டு 50 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல சோம்பேறியா இருந்தா தப்பு கிடையாது. வயசாயிடுச்சு, சரீரத்துல பலன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, ஏதோ அப்படி இருக்கிறாங்க. ஆனா வாலிப வயசுல சோம்பேறியா இருந்தா நான் சொல்றேன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பைபிள் சொல்லுது, சோம்பேறியா இருந்தா அவன் வீட்டுக்கு வறுமை எப்படி வருமா, ஆயுத மனிதனை போல வருமா. எப்படி வருமா, அதாவது இது எப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் இல்லாம வர ஆள 3 பேர் சேர்ந்துக்கு வெளியில தள்ளி விட்டுலாம், போடா எப்படியா வீட்டுக்குள்ள வந்துட்டு கையில துப்பாக்கி எடுத்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள தோட்ட முடியுமா உங்களால? என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க தான் ஓடி ஒழிக்கும், ஐயோ ஐயோ ஐயோ. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியா இருந்தா உன் வீட்டுக்கு வறுமை எப்படி வரும்னா, சோம்பேறி வீட்டுக்கு ஆயுத மனிதவனை போல வரணும்னா 2 ஏக்கர் மாடி சவுண்டுக்கு வந்துருக்க மாதிரி வந்திருக்கும். உன்னால துரத்தவே முடியாது, ரொம்ப மாட்டிப்பேன். லைஃப்ல வாலிப வயசுல சொல்றேன் கேளுங்க, ஒரு பிளான் வைக்கணும். காலையில 5 மணிக்கு எழுந்துருக்கணும், அப்படி பிளான் வைக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் 5 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணி மேல தூங்க கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, வாழ்க்கையில சாதிச்சவங்களெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, 5 மணிக்கு மேல தூங்கணுங்களா யாருமே சாதிச்சவங்களே கிடையாது. அண்ணா, காமராஜர், இது போல எல்லா தலைவர்களையும் சயின்டிஸ்ட் ரொம்ப அநியாயம். சயின்டிஸ்ட் தூங்கவே மாட்டாங்க. இந்திரா காந்தி எல்லாம் குறித்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் அந்த சண்டை நாட்கள், பாகிஸ்தான் கூட சண்டை நடக்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது அவங்க 2 மணி நேரம் தான் தூங்குவாங்களா ஒரு நாளைக்கு. பல நாட்களா இருந்தாதான் அந்த சண்டை 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அப்படிலாம் இருக்குதான் சாதிக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும்னா 5 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. ஒரு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா நாட்கள் பிரயோஜனமானது, நேரங்கள் பிரயோஜனமானது. 5 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்துச்சு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் பாதர் பாட்டு புக்கை வச்சு நல்லா பாட்டை பாடி, வேற உங்களுக்கு எந்த பாட்டு படிக்கணும் ஆண்டவர் அந்த பாட்டு புக்கை வச்சு ஆண்டவர் துதிக்கணும்.
ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்திட்டு பாடல்கள் மூலமாக அதற்கப்புறம் நல்லா என்ன பண்ணீங்க, பைபிள் படிக்கணும். நல்லா உட்காந்து பைபிளை படிங்க. வேத வசனத்தினால உங்களை நிரப்புங்க. நான் சொல்றேன், உங்களுடைய ஆத்மாவை நீங்க வேத வசனத்தினால நிரப்புனீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஆனா வசனம் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை தான் இருக்கும். ஆனால் அதனால நிரப்பணும். அது போல பண்ணணும். இப்படிதான் நீங்க இருக்கணும். சோம்பேறியா இருக்க கூடாது. எதுக்கு வயசானவங்களுக்கு எதுக்கு நான் கொஞ்சம் சலுகை கொடுக்கணும்? அவங்க என்ன பண்றது, அவங்க வயசாயிடுச்சு, அவங்களால முடியாது, உடம்பு அப்படி ஆயிடும். அவங்க அதுல வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, பகல கொஞ்சம் தூங்கி எழுச்சிடுவாங்க. பகல தூங்கி எழுந்துச்சு நைட்ல சரியா தூங்க மாட்டாங்க, லேட்டா தூங்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கஷ்டம். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு இருந்தாலும் வயசானவங்க கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில கரெக்டா எழுந்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வயசானவங்க எல்லாம் கூட. அதனால எப்பவுமே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சோம்பேறித்தனமா இருந்தா வறுமை தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும். சரி, எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது என்ன சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம இதெல்லாம் நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கணும். அந்த ஒரு தாளந்து வச்சிருக்கிறவன் ஏன் அப்படி இருந்தானா, ஆண்டவர் சொன்னது அவன் சோம்பேறி. அவன் ஏன் ஒரு தாளந்த ரெண்டாக்கலன்னா சோம்பேறி. அவன் அதாவது பைபிள்ல தான் நல்லா வசனம் இருக்கு பாருங்க. வெளியில காத்தடிக்குது, மழை அடிக்குது, வழியில சிங்கம் இருக்கும், வீதியில கரடி இருக்கும், யார் சொல்லுவானா? சோம்பேறி சொல்லுவானா. சோம்பேறி வேலைக்கு போக சொன்னா என்ன சொல்லுவானா, ஐயோ அந்த பக்கம் சிங்கம் ஒண்ணு வளர்ந்ததுன்னு கேள்விப்பட்டேன், நான் போக மாட்டேன். இந்த பக்கம் போப்பா வேலைக்கு, ஐயோ அந்த சைட்ல கரடி ஒண்ணு போச்சா போன வாரத்துல, நான் போக மாட்டேன். அந்த ஊர்ல போய் வேலை செய்யணும்ப்பா, வரியாப்பா, ஐயோ அங்க மழை பெய்யுது, காத்தடிக்குது, வேணாம். அதுதான் வசனம் சொல்லுது, சோம்பேறி வழியில சிங்கம் வீதியில கரடின்னு சொல்லுவான். எல்லாம் சொல்லிட்டு வசனம் சொல்லுது, அவன் நல்லா தூங்குவானா, அறுப்பு காலத்துல பிச்சை கேட்பானா, ஆனா ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லுது வசனம். சோம்பேறி வழியில சிங்கம் வீதியில கரடின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமா இருந்துருவான். இவன் சோம்பேறித்தனமா இருக்கிற நேரத்துல எவனும் போய் நல்லா விதைச்சு அறுவடை பண்ணும் போது அறுக்கதை பார்க்கும்போது மனசு வந்து கேட்காது, யாரா கொடுப்பாங்களான்னு போய் நின்று பாப்பா பாருங்க, ஒன்னும் கிடைக்காது. அதனால சோம்பேறித்தனத்துக்கு இந்த ஒரு தாளத்தை பயன்படுத்தாதவன் காரணம் சோம்பேறியா வாழ்க்கைய நேரத்தை கழிச்சுட்டாங்க. அதை பிளான் பண்ணுங்க, உங்களுடைய டைமை கரெக்டா அஜெண்டா பண்ணுங்க. நான் 8 மணிக்கு எழுந்திருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் இருக்கணும். நைட்ல அதே மாதிரி 10 மணிக்கு மேல தயவு செஞ்சு டிவி பாக்குறது, 10 மணிக்கு மேல அதை பாக்குறது, இதை பாக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க. 10 மணி ஆச்சுன்னா வீட்டுல லைட் ஆஃப் ஆயிடணும், டார்க் லைட் தான் எரியணும், டியூப் லைட் எரியக்கூடாது. 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க. நான் சொல்ல, நீங்க அப்படியெல்லாம் இருந்தாதான் உங்க சரீரம் நல்லா இருக்கும், உங்க மனது நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க.